நடிகை மட்டுமல்ல, இயக்குனர் மட்டுமல்ல, படைப்பாளி மட்டுமல்ல, சமூக பிரச்சனைகளுக்காக தனித்த ஒரு குரலாக வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய அன்பு தோழர் நடிகை ரோகிணி அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். விரல்களுக்கு மட்டுமல்ல, வைரல் வரிகளுக்கு சொந்தக்காரர் பாடலாசிரியர் GKB அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். திரைக்குள்ளும் கவித்துவத்தை தவறவிடாது இருக்கக்கூடிய தனித்துவமான கவிஞர் தோழர் கார்த்திக் நேதா அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். சினிமா எனும் கண்காட்சியை கலைக்காட்சியாக மாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் பிரகதீஸ்வரன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியான இதமான கேமராவால் கவிதை எழுதி இருக்கக்கூடிய டிஓபி ஜெகதீஷ் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஹாலிவுட் மாதிரி கிடையாது, நம்ம ஊருக்கு பெரிய சினிமா ஸ்கூல்லாம் கிடையாது. ஆனா குணச்சித்திர நடிகர்களுக்கு இவர்தான் ஒரு சினிமா ஸ்கூல். அண்ணன் இளவரசு அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். செத்தும் 1000 பொன் ஒரு மறுக்க முடியாத மறக்க முடியாத அழுத்தமான படைப்பு. அப்படி ஒரு படைப்பை கொடுத்தவர். இந்த படத்தை கருவாக்கி உருவாக்கியவர் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோட மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அதே போல இந்த தலைமுறை நடிகர்களில் முத்திரை பதிக்கக்கூடிய முக்கியமான நடிகர், குணச்சித்திர நடிகர் அன்பு தம்பி அப்துல்லி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். வேட்டி கட்டிய தமிழனா வந்துட்டீங்க. அப்துல். நடிகை மகாலட்சுமி அவர்களையும் அன்போடு மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். அடுத்துதான் முக்கியமான 2 பேரு. இல்ல ஒரு நிமிஷம் எனக்காக. அவங்கள தமிழ் நடிகை, தென்னிந்திய நடிகைன்னு சொன்ன காலம்லாம் போய் சினிமா துறைக்கு தொடர்ச்சியாக அழுத்தமான பல்வேறு படைப்புகளை தந்து தனக்கென்று ஒரு தனி வழியை தானே செதுக்கி கொண்ட நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோட மேடைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். கேலண்டர் பாத்தீங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை கிடையாது, அது ஜிவி கிழமை தான். வெள்ளிக்கிழமைகளின் நாயகன், சினிமாவில் தனக்கென எப்போதும் ஒரு தனி வட்டத்தை சுருக்கி கொள்ளாது ஒரு புதுவெளியில் எல்லா சமூக பிரச்சனைக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ரியல் லைஃப் ஹீரோ நடிகர் ஜிவி பிரகாஷ் அவர்களே, பிரகாஷ் குமார் அவர்களே பெரிய கைத்தட்டலோடு மேடைக்கு வருக 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 வருகிறேன். குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பித்து குறித்த நேரத்தில் நிகழ்ச்சி முடிக்க இருக்கிறோம். நீங்களே பார்த்திருப்பீங்க, அந்த ட்ரெய்லர்லாம் யூடியூப்ல ஈவினிங் வரப்போகுது. அடுத்த சில நிமிடங்கள் உங்கள் செல்பேசி சினங்காது இருக்கட்டும். இந்த படைப்பு கடந்து வந்த பாதை என்ன, இந்த கலைஞர்கள் நம்ம இடையே பேசட்டும். முதலில் நடிகை நந்தினி அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட் ஆக்சுவலி சொல்ல போனா. அதனால நான் நிறைய நேரம் எடுத்துக்கல, எனக்கு என்ன பேசணும்னு தெரியாது. அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாருக்குமே தேங்க்யூ. அண்ட் நான் என்ன தப்பு பண்ணாலுமே ஒரு சீனியர் ஆர்டிஸ்டா என்னை கைட் பண்ணி நான் பண்ண எல்லா விஷயத்துக்குமே கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்டுக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஒரு நல்ல சூப்பர் சம்மருக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங்கா ஒரு மூவியா இருக்க போகுது. ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நடிகை மகாலட்சுமி அவர்கள்.
Um, அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மகாலட்சுமி. Firstly, thank you for giving me this opportunity, Anand sir, and thank you to the producers as well. Um, இந்த படம் கண்டிப்பா வந்து இந்த தருணத்துல, இந்த சிச்சுவேஷன்ல, இந்த உலகத்துல I think it's going to be really relatable. And yeah, thank you for this opportunity. Very happy to be here. Thanks. இந்த ஜாம்பவான்கள் இருக்கக்கூடிய மேடையில் இன்னொரு முக்கியமான டேலண்டையும் நாங்க லான்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். எங்களுடைய இன்னொரு லிரிசிஸ்ட் விண்ணுலக கவி அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். அடுத்து பேச வருகிறார் நடிகர் அப்துல்லி. வணக்கம். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஒரு ரகசியம் தான் சொல்றேன். ஜிவி பிரகாஷ் சார் யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. அவருக்கு ஒரு 4 குளோன் இருக்குது. ஒன்னு ஒரு படம் நடிக்குது, ஒரு மியூசிக், இன்னொரு குளோன் மியூசிக் போடுது, இன்னொரு படம் தான் இங்க நடக்குது. என்ன இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் போய் சொன்னேன். இப்போ ஒரு ஷூட்டிங்ல, பாண்டிச்சேரியில ஷூட்டிங்ல பார்த்தா அவங்க சொல்றாங்க, இப்ப நானே குளோனு. அவங்க வந்து என்ன ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து சுழல் டூர் நடிக்க போயிருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி ஒரு பிஸியான ஆக்டர்ஸ் இருந்து கூட ரொம்ப ஆர்கனைஸ்டா, ரொம்ப ஷெட்யூல்டா ஷூட்டிங் நடந்தது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்ன்றத கரெக்டா கன்வே பண்ணிட்டு ரொம்ப தொல்லை பண்ணாம ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் ஜி.கே. விஷ்ணு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவரோட ஆரம்ப கட்ட காலத்துல வந்து ஸ்டோரியில் எடிட் பண்ணும்போது பக்கத்துல இருந்தேன். அப்ப நான் சொன்னேன், பிரதர் செம்மையா வருவீங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு. எனக்கு அப்புறமா அப்படி ஒரு பிரில்லியண்டான சினிமோகிராஃபர் வந்து ஜெகதீஷ் ப்ரோ. ஸோ என்னை ரொம்ப அழகா காட்டியிருக்காப்ல. ஸோ அது ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்யூ நட்மர் ப்ரொடக்ஷன் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. வேற என்ன, அப்புறம் கேப்டன் மில்லருக்கு நீங்க காட்டின ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷம். என்னை பத்தி எழுதுன எல்லா மீடியா நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்க விரும்புறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. நல்ல படம், சூப்பரா வந்திருக்கு. டெய்லர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்வேஸ் எப்பவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த படத்துல இன்னொரு உழைப்பாளி இருக்கிறார், எங்களுடைய கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் நரேன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கிறோம். ஷாக் அவருக்கு சொன்னீங்க. வாங்க நரேன் சார். அதுவும் அந்த போன் காலம் படத்துக்காக தான், கரெக்டா? ஓகே, அடுத்து இந்த மேடையை பேசுவதற்காக நாடறிந்த நல்ல நடிகை கீதா கைலாசம் அவர்களை அன்போடு. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தை பத்தி டைரக்டர் சொன்ன உடனே எனக்கு முதல்ல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ரோகிணி நம்மளோட நடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம்தான். ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது அவங்களோட நடிக்கிறோம் அப்படின்றது. அண்ட் ஆண் பெண் உறவுகள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் இந்த படத்துல ரொம்ப நல்லா பேசப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். முதல்ல கதை சொல்லும்பொழுதே எனக்கு அதுதான் ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது இந்த படத்துல. அண்ட் வெரி வெரி ஹாப்பி I could share screen space with Aishwarya Rajesh, G.V. Prakash, and met wonderful people like Mahalakshmi, Nandini, and thanks Jagdish. Ilavarsu sir, thank you. உங்களோட ஒர்க் பண்றது ரொம்ப நல்ல அனுபவமா இருந்தது. And thank you everybody. Thank you. நிறைய படைப்புகளுக்கு இவர்தான் முன்னுதாரணம், முதல் உதாரணம். எழுத்தாளர் நடிகை ரோகிணி அவர்களை அழைக்கும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த திரைப்படத்தை பத்தி முக்கியமாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா என்ன பட்டுது அப்படின்றது முதல்ல சொல்லிடுறேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க இப்படி சொன்னது ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப இன்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. அதே மாதிரி வந்து என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா பட்டது அப்படின்னா வந்து இது லைவ் சவுண்ட் பண்ணியிருக்காங்க. விருமாண்டிக்கு அப்புறம் வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிற இந்த படம்
இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்துல வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது, திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட, நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போறேன் அப்படின்னு. அவருடைய ஃபர்ஸ்ட் மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமா வந்து பண்ணாரு. அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமா இருந்தது. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதா எனக்கு படுது. தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமா எனக்கு படுது. என்னன்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தா கூட இத தைரியமா முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரல அப்படின்ற போது, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் வந்து தைரியமா லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மத்தபடி வந்து ஜிவி பிரகாஷ் இஸ் ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்க வந்து ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் ஹி இஸ். அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன். இந்த ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். பட் நீங்க மியூசிக் பண்ற படம் வர்றதுனாலதான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு. ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் கேட்டேன் கூட, நீங்க எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்றீங்கன்னு அப்படின்னு. பட் ஹி டோல்ட் மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னன்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன். அதனாலதான் வந்து என்னால எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்னு. ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ். ரொம்ப பெருமையா நம்ம சொல்லிக்கலாம், நம்மளுடைய இங்கிருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர், அவளை வந்து இவ்வளோ அழகா காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஸோ இளவரசு சார், மேம் நந்தினி, எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலா லைவ் சவுண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே, இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு. அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு. ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெடியூலிங் பண்றதா இருக்கட்டும், அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்திருக்கேன். அவர்கிட்டயே நான் வந்து ஆனந்த் கிட்ட சொல்லியிருக்கேன், ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்துல வரப்போகுது இந்த படம். எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க. இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க. தேங்க்யூ. முக்கிய பல பாடல்களினுடைய